ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்டா கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிட்ட ஒரு டைமண்டு கூட இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக மைனிங் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ் கட்ட போகிறோம். தம்ப்நெயிலே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மைனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பிக்காக்ஸ் தேவைப்படுது. செகண்ட்ரியாக பார்த்திங்கன்னா மாவுபலம் ஸ்பான் ஆகும். அவனுங்களை அடிக்கிறதுக்கு ஸ்வாடு கொஞ்சம் தேவைப்படும். ஸ்வாடு உடையிற அளவு நம்ம என்றைக்கும் அடிக்கவே மாட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் இந்த செஸ்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் ஷார்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். அந்த வீடியோ எங்கே போச்சுன்னே தெரியல. நான் டெலீட் பண்ணியிருப்பேன் போல இருக்குது. அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அயனு எல்லாம் தனியாகவே தனித்தனியாக ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அயன் ஃபார்ம்லேயே அதே மாதிரி ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கேன் கிளாஸில். அதுக்குள்ளே தான் மைனிங் போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட மாடு நான் ஆஃப்லைனில் பிடிச்சிட்டு விட்டேன். நான் க்ரியேட்டிவ்லாம் போகல. நம்புங்க கைஸ், செம்ம நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரியேட்டிவில் நான் போகவே மாட்டேன். ரொம்ப தூரத்துலேருந்து மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன். ஆனால் 2 மாடு தான் கிடச்சிது. இருந்தாலும் நான் தூக்கிட்டு பாக்கியெல்லாம் போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன். இப்போ ஆடு நிறைய இருக்குது. ஆட்டை என்ன பண்ணலான்னு தெரியல. ஆட்டை வச்சு உள்ளு தான் பண்ண முடியும். உள்ளே பண்ண முடியாது, அது உள்ளு கொடுக்கும். அதை வச்சு நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம். பெட்டு எதுக்கு தேவைப்படும்? நம்ம தூங்குறதுக்கும் ஏசியன் டிகிரி மைனிங்க்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இருக்கிற வீட்டை வச்சு நான் 14 பிரெட்டு செஞ்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மண்டத்தலையை வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வேலை இல்லாத வில்லேஜர்லாம் பிடிச்சி ஒரு வில்லேஜர் ட்ரேடிங் ஆளை ரெடி பண்ணுறேன்டா, இருங்கடா டே. அதுவும் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நான் கொஞ்சம் ரொம்ப சேட் ஆகிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் என்னோடய வீட்டோட எக்ஸ் அது என்ன சொல்லுவாங்களே, பொசிஷன் என்னென்னு பார்த்துட்ருக்கேன். பொசிஷன் பார்த்திங்கன்னா 70 அது பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஃபார்மே நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ஸ்வாட் அடித்து ஒரு சீவுவோம். நம்ம தான் கடைசி அடி அடித்தான் போல் அவன் நம்ம அடித்து செத்துட்டான். அயனை ஷார்ட் பண்ணி வச்சுருவான். வெறும் 4 தான் இருக்கா. அவன் வெறும் 4 அயன் தான் கொடுத்துட்டு போயிருக்கான். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம அப்படியே ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாப்பி தனியாகவும், பாப்பி ஃப்ளவர் தனியாகவும், அந்த அயன் தனியாகவும் வச்சுக்கலாம். அப்போ தான் பாப்பி ஃப்ளவரு நிறையா கலெக்ட் ஆகி அந்த அயனு எல்லாத்தையும் கலெக்ட் ஆகாமல் பண்ணி விட்ருவோம். அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எம்ராய்டுக்கு ப்ரெட்டு தரான். அதை ஃபஸ்ட்டு நம்ம எம்ராய்டு இவன்கிட்ட வாங்கிக்கணும். பேர் என்னது, ஃப்ளெச்சர் கிட்ட வாங்கிட்டு அந்த எம்ராய்டை வச்சு இவன்கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு 6 ப்ரெட்டு கிடைக்கிது. நம்மக்கிட்ட தான் நிறையா ஸ்டிக் இருக்குது. அதை கொஞ்சோன்னு எடுத்துக்கிட்டு அந்த இவன்கிட்ட போயிடலாம். கொஞ்சம் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 2 எடுத்துக்கினேன். ஒரு ஸ்டாக்காகவே எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கே அந்த ஸ்டிக்கு இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டாக் வர மாதிரியே எடுத்துக்குவோம். நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. ஒரு ஸ்டாக் இருந்தாலே 2 எமரால்டு தான் தருவான். அதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. ஒரு ஸ்டாக் குச்சி எவ்வளோ கஷ்டமாக செய்வோம் நாங்கள். அவன் போயிட்டு ஒரு எமரால்டு தானான். ஏன்டா டே இப்படிலாம் பண்ணுறீங்க? இவனை ஜாம்பி வில்லேஜர் ஆக்கி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி தருவான். இல்லாட்டி நம்ம நிறையா ட்ரேட் பண்ணால் அவன் குறைச்சி கூடி தருவான். ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய எம்ராய்டு தேவைப்படும். ஆனால் ஃப்ளெச்சர் நம்மளுக்கு நிறையா பவ்வு, கிராஸ் பவ்வு, என்சாண்டட் பவ்வு எல்லாம் தருவான். அதனால் அவனை வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம மாடு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, லைப்ரரியன் வில்லேஜர் வில்லேஜருக்கு லைப்ரரியன் வேலை கொடுக்க போகிறோம். அது எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோ கொலாப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிஎஸ்எல் ஷேடர்ஸ் போட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது கைஸ் பிஎஸ்எல் ஷேடர்ஸு. ஆனால் ரொம்ப லாக் அடிக்குது.
அதை கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. நான் வீடை பார்த்தா பக்காவாக இருக்குது. வீடோட ஷேடோ எல்லாமே சூப்பராக இருக்குது. சூரியனை பார்த்தா இப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஷேப்பு பேர் எனக்கு தெரில, ஆனால் கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப லேக் அடிக்குது. பிஎஸ்எல் ஷேடர்ஸ் க்ளவுட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பிஎஸ்எல் ஷேடர்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வச்சே விளாண்டுலான்னு பார்க்குறேன், ஆனால் ரொம்ப லேக் அடிக்குது. அதனால தான் நான் ஷேடர்ஸ் போடாமல் விளாண்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டன் வச்சதில் சூப்பராக தெரியுது. நம்ம இப்போ நார்மல் ஷேடர்ஸாக மாற்றியாச்சு. ஒரு சொடக்கு போடுறக்குள்ளாட்டி நார்மல் ஷேடர்ஸ் ஆக்கிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கட் பண்ணிட்டு தான் போட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை வச்சு தான் நான் ஷேடர்ஸ் எல்லாம் போட்டு விளாட போகிறேன். ப்ரோ இப்போ கூடா ஷேடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடா யூஸ் பண்ணுறேன். பிஎஸ்எல் வேணும்னு சொன்னீங்கன்னா பிஎஸ்எல் யூஸ் பண்ணுறேன். எந்த ஷேடர்ஸும் வேணாம் ப்ரோ ரொம்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஷேடர்ஸே யூஸ் பண்ணாமல் விளாடுறேன். இப்போ தூங்கிட்டேன், ஏன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆகிறத கொஞ்சம் கட் பண்ணி தூங்கிட்டேன். அதுக்கும் முன்னாடி ஒரு கமெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எய்ம் கிளான் தமிழா ப்ரோ தான் நம்மளுக்கு அந்த கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்டுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அந்த வீடு என்னமோ ஓஜி என்னமோ சொன்னாங்க, மாசாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு கமெண்டு, ப்ரோ எப்படி ப்ரோ மொபைலில் ஜாவா எடிஷன் விளாட்றீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜா லான்ச்சர் டவுன்லோட் பண்ணி அதை நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஒரு நாள் பார்க்கலாம், வீடியோவாகவே போட பார்க்குறேன். நீங்களும் வீடியோவே எடுத்து போடுறேன். அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது சொல்லிட்டேன். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு மாதத்தில் இன்னொரு 10 சப்ஸ்கிரைபர் ஏற்ற முடியுமான்னு பார்க்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ், ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 10 சப்ஸ்கிரைபர் அடிக்க முடிஞ்சால் பார்க்கலாம். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்கள ஒரு சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க. ஒரு மாதத்தில் 10 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஓகே கைஸ், வாங்க கண்டென்ட்டில் இறங்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாவா இருக்குது. அந்த லாவாவை எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் கையில் ஒரு பக்கெட்டும் இல்லை, ஃபர்னஸ் இல்லை. ஃபர்னஸ் செய்கிற கிராஃப்டிங் டேபிள் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட வுட் இல்லை, ஃபியூல்லாம் இருக்குது. ஆனால் அது செய்கிற கிராஃப்டிங் டேபிள் வேணும். மேலே போயிட்டு செஞ்சுட்டு தான் வரணும். இப்போ இந்த கேவில் பார்த்திங்கன்னா நிறையாவே அயன் இருந்துச்சு. அயன் எடுத்துக்கிட்டேன், எல்லாம் தேவைப்படுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும் போல். இப்போ ஒரு சொட்டக்கு போடுற மாதிரி எப்படி மேஜிக் பிரைட்னஸ் எப்படி அதிகமாக்கிட்டேன்னு பார்த்துக்கோங்க. நான் எடிட் பண்ணிட்டேன், சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ இந்த லாவாவை தான் எடுக்க முடியல, அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாவாவை அடைச்சி நம்ம எப்படியாச்சும் உள்ளே ஒரு பாதை போகுது, அந்த இடத்துல போக முடியுதான்னு பார்க்கணும். இந்த லாவா ஃபஸ்ட்டே அடைச்சி விட்ருவோம். ரொம்ப கடுப்பேது மைலான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நிறையா அயன் இருக்குது மேலே, அதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை போல், அப்படியே போகிறேன். நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்குறேன் மக்களே. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோல் நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்கு ப்ரோ தேவைப்படுதுன்னு டேய் ஸ்கெலிட்டன் பைடே, உன்னை வெட்டிட வேண்டாம் மாப்பிள்ள, யாரடா அடிக்கிற? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஹார்ட் கோர் இல்லை, நல்ல வேலை ஹார்ட் கோராக இருந்திருந்தால் நம்மளோட ஹெல்த்து ஃபுல்லாக தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், போச்சு. நம்ம பண்ண எல்லா ப்ராசஸும் போச்சு, அவ்வளோதான் கைஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த சீசன் ஆரம்பிச்சிடுவோம். நான் ஜாவா எடிஷன் சீசன் கொஞ்சம் லென்த்தாக போடலான்னு இருக்கேன். லென்த்தானா ஒரு நிறைய எபிசோட் போட்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபைட்டு முடிகிற அளவு போடலான் இருக்கேன். சரி கைஸ், ரொம்ப பேசாமல் இவங்களை பார்த்து பேசுவோம். டே பைத்தியக்காராக அடிச்சிங்கன்னா மண்டையெல்லாம் உடச்சி விட்ருவேண்டா. அண்ணனே அடிக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னமோ புதுசாக காமிக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதோட ஷேப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கலராக இருந்துச்சு. இப்போ கீழே வேறு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கான் போல், எனக்கு தெரில. அங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான். கண்டிப்பாக ஸ்கெலிட்டன் பக்கத்தில் அடிக்கிறா பாருங்க. இப்போ அந்த ஸ்கெலிட்டனோட உதவியை வச்சு இந்த க்ரீப்பரை சாகடிக்க முடியுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீப்பர் ஓடிட்டாப்பில் எங்கடா டே பக்கத்தில் வாடா ஒரு சீவனா வெடிச்சிருவான் பார்த்துக்கோங்க. இப்போ அவனை சீவ முடியல, அதனால் அப்படியே நின்றுட்டுருக்கேன். அந்த ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஷீல்டில் அடித்து அந்த க்ரீப்பர் மேலே படுன்னு பார்த்தா படவே இல்லை. கடைசியில் பக்கத்தில் வந்து பார்த்தா அவன் அடிச்சிட்டான். டே ஸ்கெலிட்டனே மண்டை உடைக்கிறேன்டா. ஒரு ஷார்ட் வச்சுட்டேன், ஒரு சீவே, அவ்வளோதான் முடிஞ்சான். நம்ம வந்து இப்போ லைட் வச்சுக்கலாம். ஒரு புகையாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அயன்லாம் நிறையா கிடைக்கிது, ஒரு வெயினாகவே இருக்குது. வெயின்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கொத்தா கிடைக்கணும், அதுதான் வெயினே. எனக்கு தெரில, நிறையா யூடியூபர்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எல்லா சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காமல் அந்த எய்ம் கிளான் தமிழா ப்ரோவையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் அவரும் வந்து 1 மில்லியன் நடிக்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அவர் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காருன்னு எனக்கு தெரில கைஸ் இப்போதைக்கு. அவர் யூடியூப் வச்சுருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் மறக்காமல் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ இந்த இடத்துல நிறைய அயன் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். பார்த்தா இங்கே ஒரு அயனு கிரெனேட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அதை வந்து ஈக்குவல் ஆக்கிடலாம், கிரெனேடு வந்து சரிசமமாக்கிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிவே வர்றபோது நான் வந்து ஒரு பேஸ் கட்டலாம், அண்டர் கிரவுண்டு பேஸு. அது வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கமெண்டில் கூட சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். ப்ரோ இல்லை ப்ரோ ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் ஷார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் சொல்கிறபடி நான் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் போயிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா லைக் முக்கிய மக்களே. லைக் இருந்தால் யூடியூப்காரர் ரெக்கமெண்ட் பண்ணுவான் மக்களே, பார்த்துக்குவாங்க மக்களே. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. நிறையா லைக்ஸ் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 10 சப்ஸ்கிரைபர் அதிகமாக்க முடியுமா அப்படிங்கிறது உங்கள் சேலஞ்ச். நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சே முடிச்சிடுங்க மறக்காமல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முட்டு சந்தா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே முட்டு சந்தா தான் இருக்குது, கொஞ்சம் தான் ஓப்பனாக இருக்குது. இங்கே அயன் இருக்குது, எப்போ விட்டேன் எனக்கு தெரியலையே. பரவாயில்ல, எடுத்துக்கலாம், காசா பணமாக எடுத்துக்கலாம், அயன் தானே எடுத்துக்கலாம், பரவாயில்ல கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோட மெயின் கோலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டைமண்ட் எடுக்க முடியுமா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோலு. நான் டைமண்டே வந்து மைனிங்கே வந்து டைமண்டுக்காக தான் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரிப் மைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்ட்ரிப் மைன் பண்ணால் நிறைய டைமண்ட் கிடைக்கும்னு கூகுள் அக்கா சொல்லிச்சு. அது சொல்கிறபடி கேட்டால் நடக்குமான்னு தெரில, பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். Y-15 நினைக்கிறேன், 15 போய் பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கலனாட்டி பார்த்துக்குவாங்க, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்காக்ஸில் வந்து ரொம்ப டியூரபிலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலை மைன் பண்ண முடியல. மைன் பண்ணுறான். சரி கைஸ், அப்படியே மைன் பண்ணுறக்குள்ளாட்டியும் ஒரு 4000 போல். சரி அப்படிலாம் கிடையாது, விட்ருங்க கைஸ். நம்ம வந்து இந்த கேவ் மைனிங் முடிஞ்சோடனே வந்து நம்ம எத்தனை ரீசோர்ஸஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா ரெட் ஸ்டோனு எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ப்ரோ ரெட் ஸ்டோன் இவ்வளோ இருக்கே அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலே ஒரு வெளிச்சம் தெரியுது, அது வந்து நான் வேறு வழியிலேருந்து வந்தேன். நான் வந்து ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு தான் வந்தேன். பார்த்தா இந்த கேவுக்குள்ளே வந்துட்டேன். சரி ஏதோ ஒன்று, கேவ் வந்தால் நிறைய அயன் கிடைக்குமே. அயன் மட்டும்தான் நிறையா கிடைக்கும். டைமண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்டு கிடச்சிதுன்னா ஒன்றா தான் கிடைக்கும் கேவ் மைனில். ஆனால் ஸ்ட்ரிப் மைனில் அப்படி கிடையாது. ஸ்ட்ரிப் மைன் போனிங்கன்னா ஒரு 2, 3, 4 அப்படி தான் கிடைக்கும். 1, 2 கிடைக்கிறது தான் வந்து தெரில எவ்வளோ ரேருன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கண்டிப்பாக போகணும். மேலே போயிட்டு அதே ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு படிக்கட்டு கட்டி மேலே ஏறிடலான்னு பார்க்குறேன், ஆனால் அது உடையவே மாட்டேங்குது. இந்த பேட் வேறு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது. பேட்னா ஆந்து இல்லை, என் பேர் என்னது, வவ்வால் ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. அதனால் என்னால் அந்த காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணவே முடியல. இடியாட்டிக் ஃபெல்லோ எங்கே அதை வெட்டணும். அதை இப்போ வந்து எனக்கு காபிள் ஸ்டோன்லாம் தீந்துருச்சு, அதனால் கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நண்பர்களே. இதோ மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டு உன்னை பேட்டாக மாற்றிடுவேன் பேட்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைலாக் பேசிட்டேன் போல், அந்த பேட்டே ஓடி போயிடுச்சு. எங்கே பேட் இருக்க, பேட்டாக மாற்றிடுவேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், ப்ரோ பேட்டாக தானே ப்ரோ இருக்குது, பாலாவாக மாறப்போகுதுன்னு
கேட்டாலும் கேட்டுருவீங்க. நான் வந்து பேட்டை வந்து இல்லை, இந்த வவ்வாலை வந்து பேட்டுன்னு இங்கிலீஷில் கூப்பிட்டுட்ருக்கேன். அதனால் வேறு ஏதாச்சும் தப்பாக பேட்டுன்னு நினச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத கமெண்ட்லாம் போட்டுட்ருப்பீங்க. நீங்கள் ஏற்கனவே நிறையா கமெண்ட் போடுறீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நைட் ஆயிடுச்சு போல் இருக்கே, அந்த சைடு என்னமோ மரம்லாம் இருக்குது, தெரிலையே என்னென்னு. எனக்கு என்னென்னு தெரில, மண்டை மேலே நிறைய கிரேவல் இருக்குது போல். என்னமோ இந்த மழை பெய்கிற மாதிரிலாம் ஒரு எஃபெக்ட் வருது. மைண்ட் கிராஃப்ட் வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்க. பிஎஸ்எல் ஷேடர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது மைண்ட் கிராஃப்டில் போட்டால். நம்ம ஒரு நாள் கூடா ஷேடர்ஸ் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட கூடா ஷேடர்ஸ் இல்லை மக்களே. நீங்கள் வந்து கூடா ஷேடர்ஸ் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் நான் ஏற்றி விளாடுறேன். அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு லேக் அடிக்குதா அடிக்காமல் இருக்கா, இல்லை இந்த பிஎஸ்எல் ஷேடர்ஸ்க்கு மட்டும்தான் லேக் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் விளாடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவல் ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு கேவுக்கு வந்தேன். ஸ்ட்ரிப் மைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு கேவு பார்த்தா டீப் ஸ்லிட் கேவ் வந்துருச்சு. கண்டிப்பாக டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். இங்கே நிறைய ரெட் ஸ்டோன் கிடைக்கும் போல் இருக்குது. ரெட் ஸ்டோன் அங்கே பார்த்தேன். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஜாம்பி இருக்குது. அவன் மேலே குதிச்சே அடிக்கலான்னு பார்த்தா நம்மள அடிச்சிட்டான். ஏன் மேலே கேவிப்பியோ ஒப்பனை கூட்டிகிட்டு வாடான், ஒரே அடி சாய்ச்சி விட்டுருவேன். 3 சீவில் 2 ஜாம்பி செத்துட்டானுங்க. இப்போ பக்கத்தில் ஸ்கெலிட்டன் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே இடத்துல பிஎஸ்எல் ஷேடர்ஸ் போட்டு விளாண்டுருந்தா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். கையில் டார்ச் வச்சுருப்போம், போகிற இடம் எல்லாம் அப்படியே வெளிச்சமாகும். கையில் டார்ச் வச்சுட்டு கையில் டார்ச் வச்சாலே நம்ம போகிற இடம் ஃபுல்லாக பிரைட் ஆயிரும். அதுதான் இருக்கிற ஒரு ஷேடர்ஸ் போடுற அட்வான்டேஜு. நான் வந்து இந்த மைனிங் போகிறதுக்கு வேண்டிய ஒரு பிரைட்னஸ்ஸுக்காக ஒரு ஷேடர்ஸ் டவுன்லோட் பண்ணலான் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தது தான். ரெட் ஸ்டோன் மைன் பண்ணால் நம்மளுக்கு 2ஆக கிடைக்கும், 4ஆக கிடைக்கும். சில டைம் ஃபார்ச்சூன் போட்டால் 8ஆக கூடியும் கிடைக்கும். ரெட் ஸ்டோனுக்கு வந்து நம்மளுக்கு பஞ்சம் இல்லை, தேவையில்லை ரெட் ஸ்டோனு. இருந்தாலும் எடுத்து வச்சுக்குவோம், எப்போயாச்சும் தேவைப்படும். நம்ம ஸ்டிக்கி பிஸ்டன் செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரில. இங்கே பக்கத்துலேயே நிறைய ரெட் ஸ்டோன் இருக்குது. அதை நான் பார்க்காம போயிட்டேன். அதுக்கும் பக்கத்தில் லப்பீஸ் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்கெலிட்டனு என்சாண்டட் பவு வச்சு நம்மளை அடிக்கிறான். நான் சும்மா விடுவேனா, நீ 2 அடி அடி. ஓ கைஸ் ஒரு காலை. ஓ கைஸ் இப்போ பக்கத்தில் வருவானா, சீவிடலாம். வாடா பைத்தியக்கார பையில, நீ எவ்வளோ ஆளாக இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாவடிச்சாச்சு. ரொம்ப குறைச்சி விட்டான் ஹார்ட்டை. நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்னொருத்தன் வந்து அடித்தாலும் அடிச்சிடுவான். பக்கத்துலேயே வந்து டீப் ஸ்லேட் அயன்லாம் இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ டார்ச் வச்சுட்டு உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோல் கிடச்சதுன்னா எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கோல் நிறைய தேவைப்படுது நம்மளுக்கு. இப்போ தேவைப்படலைன்னாட்டியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஃப்யூச்சரில் டார்ச் செய்கிறதுக்கெல்லாம் தேவைப்படும். மேலே வேறு லாவா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரிப் மைன் தான் போகலான்ட்ருக்கேன். ஆனால் நான் தோண்டி வரும்போது கேவுக்குள்ளே விழுந்துருக்கேன். கேவில் வந்து ஒரு டைமண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேடாக இருக்குது. இப்போ எப்படி தான் மேலே போகிறதுன்ட்டு இருந்தேன். அப்படியே ஒரு படி மாதிரி கட்டிட்டு போகலான்ட்ருக்கேன். இப்போ மேலே வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டேன், அதனால் தேவையில்லாத பிளாக்கெல்லாம் வச்சுட்டேன். இப்போ பேக் டு கேம் கொடுத்துட்டு மறுபடியும் விளாண்டுருக்கலாம். இப்போ எப்படிடா ஏறுறது இந்த இடத்துல? சரி ஒரு பிளாக் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி கைஸ் இப்போ வச்சாச்சு, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வேறு ஒரு பேட் வந்து செத்து போயிடுச்சு. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் கேவுக்குள்ளே வரும்போது அந்த பேட் நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதுவாகவே போய் சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்போ எங்கடா மேலே வந்து இந்த வழியில் இருந்ததுன்னா, இப்போ டீப் ஸ்லேட் ஒரு இங்கே பார்த்தேன். இந்த இடத்துல அயன் கிடச்சிது, அதை அடைச்சி விட்ருலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்தோமா அப்படின்னா கரெக்டாக நம்ம ஒரு பாதையை கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வழியில் தான் போகிறதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, போய்க்கலாம் விடுங்க கைஸ். நம்மளுக்கு தெரியாத வழியாக நம்மளுக்குலாம் எக்கச்சக்கமான வழி தெரியும். இப்படி ரைட் இருக்கே, லெஃப்ட் இருக்கே, மொத்தமாகவே 4 தான் இருக்குது. இருந்தாலும் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒரு டைலாக் போட்டாச்சு. இதுதான் நம்ம இர்சா கேமிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாவா பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்துலேயே பார்த்தா ஐயனே வாவ், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே தேவைப்படும். இந்த லாவா ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது அந்த லாவா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அடைச்சி விட்ருலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அடைச்சி விட்ருவோம். அவன் கேட்பான்
லாவா யார் வச்சுருப்போம்? மைண்ட் கிராஃப்ட்டுக்காக தானே வச்சு விட்ருப்போம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையா? நம்ம பாட்டுக்கு தானே விளாண்டுருக்கோம். சரி வெட்டியாக பேசாமல் அயன் மைண்ட் பண்ணிடலாம். இப்போ மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு எப்பயுமே இப்படி கிடைக்காது. என்னமோ இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்குது நம்மளுக்கு. டைமண்ட்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த கேவில். நான் பார்த்து வச்சுருக்கேன், நிறைய இருக்குது. அது எடுக்கலாமா வேணாமா? அப்புறமா எடுத்துக்கலாம். எவன் கேட்பான்? எவனாச்சும் நம்ம இடத்துக்கு வந்து எடுக்க போகிறானா? இந்த லாவா வேறு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நம்மளே அடைச்சி விட்ருலாமான்னு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் நான் அடைக்கல, இருந்தாலும் அதுவாகவே போயிடுச்சு கைஸ். நான் அடைக்கலான்னு பார்த்தா அதுவாகவே போயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிப் மைண்ட் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டீப் ஸ்லைட்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டீப் ஸ்லைட் ஒரு கல். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு பாதையை கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்ட்ரிப் மைண்ட் போகிறக்கான ஒரு வழி தான் கட்ட போகிறேன். பார்த்துக்குவாங்க மக்களே, நான் ஸ்ட்ரிப் மைண்ட் போக போகிறேன். யாரும் கேவ் மைனிங்லாம் போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எதுக்கு ப்ரோ நாங்களாம் கேட்க போகிறோன்னு கூட கேட்கலாம். சரி விடுங்க, நம்ம பேசாமல் மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். டைமண்ட் கிடச்சா நம்ம லக்கு. டைமண்டு கிடைக்காதுன்னு வாய் வைக்க வேணாம். சரி, நம்மளுக்கு டைமண்டுன்னு சொன்னோடனே கோல்டு கிடச்சிருச்சு. கோல்டு தேவைப்படும். நெதருக்கு போகும்போது பிக்லின்ஸுக்கெல்லாம் பூட்ஸ் போடணும். பூட்ஸ் போடலனாட்டி நம்மளை அடிப்பானுங்க. அதனால் எடுத்து வச்சுக்குவோம், தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கலாம் பிக்லின் கிட்ட. என்ன சொல்லலாம், என்ட்ரபேல் தருவான், க்ரைங் அப்சைடியன் தருவான், ஃபயர் சார்ஜ் தருவான், நிறையாவே தருவான். அவன்கிட்ட இல்லாத பொருளே இல்லை கைஸ். உங்களுக்கே தெரியும், நீங்கள் போய் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எத்தனாவது லெவலில் இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ எத்தனாவது லெவல்னு கேட்டிங்கன்னா -19 வந்துட்டேன். அப்படியே ஒரு 50 வேணால் சரி அப்படியே டைரெக்டாக மைண்ட் பண்ணிட்டு போனால் டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்கிட்ட ஒரு பிக்கெக்ஸில் டூரபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு பிக்கெக்ஸ் வந்து புதுசு, அது தாங்குமான்னு தெரில. சரி நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கேன். நான் எப்போ முடியும்னு தெரில. டைமண்டு 1 கிடச்சா கூட சந்தோஷம்தான். ஒரு 3 கிடச்சதுன்னா நெதருக்கு போகிற அளவு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா டைமண்டில் கைஸ் நம்மளோட அயன் பிக்காக்ஸ் சோலி முடிஞ்சிச்சு. நிறைய கோல்டு கிடைக்கிது பக்கத்துலேயே. சரி கைஸ், நம்ம தேவைப்படும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து எனக்கு ஸ்கெலிட்டன் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்கெலிட்டன் தானே யாருன்னு தெரில. யாரோ இருக்கிறானுங்க, ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு யாருன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டை மைண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். நிறையா கோல்டு எடுத்து வச்சுக்குவோம், தேவைப்படும். சொன்ன மாதிரி கேவ் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் அடைச்சி விட்டு தான் போக வேண்டியதாக இருக்கும். எவன் இந்த கேவெல்லாம் குறுக்க வைக்கிறான்னு தெரில. ஆனால் ஜாவா எடிஷன் நிறைய கேவ் இருக்குது. அது நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். கேவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் ஒன்றா தான் கிடைக்கும். ஆனால் அயன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தாக கிடைக்கும். ஆனால் ஸ்ட்ரிப் மைண்ட் போகும்போது நம்மளுக்கு அயன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரிப் மைண்ட் போயிட்டு டைமண்ட் எடுக்க முடியும்னா தான் நம்ம சேலஞ்சு. சரி கேஸ், இப்போ காபிள் ஸ்டோன் வச்சுட்டு எல்லாத்தையும் அடைச்சி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டைமண்டு தேவைப்படுது. சரி கைஸ், போனதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ நான் மேலே வர போகிறேன். டைமண்டுன்னு பார்த்தா கோல்டு தான் நிறைய கிடச்சி. சரி, அதையும் எடுத்து வச்சுட்டு மேலே வந்துட்டுருக்கேன். மேலே வரும்போது நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ நைட் ஆன மாதிரிலாம் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேவா செகண்ட் கேவா தெரியலையே. ஃபஸ்ட்டு கேவ் தான் நினைக்கிறேன். ஆமாம், மேலே டெட்டு தெரியுது பாருங்கள். அப்படின்னா இப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு கேவு. நான் ஸ்ட்ரிப் மைண்ட் ஃபஸ்ட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்லாம் போட்டு வச்சுருந்தேன். பார்த்தா மழை வருதா, அப்போ நைட் ஆகிடுச்சு போல இருக்குது. நைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக தூங்கணும், இல்லாட்டி என்ன பிரச்சனையெல்லாம் வரும். பிரச்சனைனா என்னது, ஜாம்பிஸ் ஸ்கெலிட்டனே அவனை வந்து தொல்லையெல்லாம் பண்ணுவானுங்க. அதனால் நம்ம போய் தூங்கிடுவோம். ஓவரால் லேட் அடிக்குது. இப்போ சாப்பாடு வேறு கம்மியாக சாப்பிட்ருக்கேன். இந்த அயன் டோர் ஏன் ப்ரோ வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் அந்த வீடியோவில் சொன்னேன். இந்த வீடு கட்டும் போது சொன்னேன் அயன் டோர் வச்சுருவோம், இல்லாட்டி வில்லேஜர் உள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாமே போயிடும். அப்படி தான் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அயன் ஃபார்மில் எவ்வளோ அயன் வந்திருக்குன்னு பார்ப்போம். மைனிங் போகிறக்குள்ளாட்டியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான எண்ணெய் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். அது வந்து ஏஎஃப்கே பண்ண கணக்கே வராது போல். அதனால் கம்மியாக தான் வந்திருக்கு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து மைனிங் போயிட்டு ஒரு 51 இது அயன் எடுத்திருக்கோம்.
பரவாயில்ல கைஸ், ஒரு டே மட்டும் கிடைக்காததுக்கு 51 அயனே போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. இப்போ அயன் டூல்ஸ் எல்லாம் உடஞ்சினா கூடயும் நம்ம அயன் செஞ்சுக்கிட்டு போயிடலாம். இப்போ பக்கத்தில் ரூயின்டு போர்ட்டல் கிடச்சிதுன்னா அது அங்கேருந்து என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம நெதர் போர்ட்டல் தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு மைனிங் பண்ணுறதுக்கு டைமண்ட் பிக்கெக்ஸ் தான் தேவைப்படும். அயன் பிக்கெக்ஸ்லேயோ இல்லை கோல்டுலேயோ வராது கண்டிப்பாக. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அயனை வச்சே எடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கெட் எடுத்துகிட்டு லாவை வச்சுட்டு அந்த ட்ரிக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த ட்ரிக் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீனுக்கு கூட பஞ்சமே இல்லை, நம்மளுக்கு எக்கச்சக்கமான அயன்லாம் இருக்குது, அதை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆட்டெல்லாம் போட்டு தரேன். ஆட்டோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருது, அதனால் ஆட்டை ஃபஸ்ட்டு போட்டு தரலான்னு இருக்கேன். இந்த ஸ்குவாடில் சீக்கிரம் மாடுக்கும் அடிப்படுது, அதனால் நான் வந்து ஆக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். ஆக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு ஆடு அடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆடு தான் அடிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஆக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து செஸ்ட்டு பக்கத்தில் வந்தாச்சு. நம்மள்ட்ட நிறைய ஆக்ஸ் இருக்குது. நிறையானா எவ்வளோ, ஒரு 9 ஆக்ஸ் இருக்குது. செஸ்ட்டுக்குள்ளே ஆடெல்லாம் வச்சுருக்கேன், அதனால் நம்மளுக்கு குழப்பமே ஆகாது எந்த செஸ்ட்டில் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆடு இருக்கிற இடத்துல தான் போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆடு மாடெல்லாம் தனியாக பிரித்து வைக்கணுன்ட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க கைஸ். அப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா எவனோ பைத்தியக்கார பையன் அவ்வளோ தூரம் போயிட்டான் வில்லேஜுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆடு அடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஆடு தான் அடிக்க முடியுது. ரெண்டெல்லாம் நம்மளால் ஆக்ஸ் வச்சு அடிக்க முடியாது, ஸ்வாடு தான் தேவைப்படும். ஸ்வாடில் வந்து அந்த சீவுறனால எல்லாமே சேர்ந்து அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆட்டை மட்டும் ஒரு 2 வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் போட்டு தள்ளிடுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு மாடு தான் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா புக்கு செய்யணும். புக்கிலேருந்து புக் ஷெல்ஃப் செஞ்சு அந்த புக் ஷெல்ஃபை வந்து லெஃப்டன் செஞ்சு லெஃப்டன் வச்சு லெஃப்டன் வில்லேஜர் ஆக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக மாடு தான் நிறைய தேவை இருக்குது. ஆடு நிறையாவே தேவைப்படும். சரி, நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கோழி போட்டு தெரியலாமல் பேசாமல். சரி இருக்கட்டும், பாவம் தான். சரி, நம்ம மைனிங் போனதுலேருந்து மாடு சாப்பிடவே மாட்டேங்குது, ஏன்னே தெரியல கைஸ். இப்போ ஒரு கோழி முட்டை கிடச்சிது, அது வந்து உடச்சி பார்த்தா ஒரு கோழி வரல. அது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் லக்குன்னே தெரில எனக்கு. இப்போ ஒரு கோழியை மட்டும் போட்டு தள்ளிட்டேன். பாவமாக தான் இருக்குது கோழி பார்க்க. சரி விட்டு வச்சுருந்தாங்க. சரி வேணாம், போட்டு தள்ளிடுவோம். கொஞ்சம் கோழியாக போட்டு தள்ளிட்டு ஒரு 2 கோழி மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு தான் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. கோழியெல்லாம் இடத்த ஃபுல்லாக்கிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோழி மட்டும் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடெல்லாம் ப்ரீட் பண்ணலான்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்குது. ஏன்டா இது, உங்களுக்குலாம் சோறு போடுறதே தப்பு போல், அதனால் ப்ரீடே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ ஆட்டோட நிறையா உள்ளு கிடச்சிருக்கு, உள்ளே வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. அயன் ஃபார்ம் தேவைப்படுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீக்ரெட் பேஸ் இல்லை அண்டர் கிரவுண்ட் பேஸுன்னு கூட சொல்லிக்கலாம், அது நான் வந்து கட்ட போகிறேன் மக்களே. நான் வந்து என்னோட யூஸ்க்காக தான் தேவைப்படுது. கூடிய சீக்கிரத்தில் அது வந்து ஒரு செஸ்ட் ரூமாக கூடி வரலாம், இல்லைனாட்டி வேறு என்ன என்சாண்டிங் ரூமாக கூடி வரலாம். நம்மளுக்கு வந்து வீட்டில் ஸ்பேஸே இல்லை, அதனால தான் நான் அண்டர் கிரவுண்டுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வர அளவு போய்க்கலாம். ஸ்டோனுக்கு வேறு பிக்காக்ஸ் தேவைப்படுமே. சரி எடுத்துகிட்டு வருவோம். நம்மளுக்கு இல்லாத பிக்காக்ஸாக நிறையா இருக்குது பிக்காக்ஸு, அதை வச்சே வெட்டிக்குவோம். இப்போ எவ்வளோ பிக்காக்ஸ் இதில் போகுதுன்னு தெரில. கீழே வந்து நான் பெரிய இடமா க்ரியேட் பண்ணலான்ட்ருக்கேன். நான் வந்து அந்த மாதிரி தான் ரெடி பண்ணலான்ட்ருக்கேன். நான் வீடியோ எண்டிங்கில் வேணால் பாருங்கள் நான் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கேன்னு. இப்போ எனக்கு ஸ்டிக்கு தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா லேட்ரு செய்யணும். லேடரை வச்சு தான் மேலே கீழே ஏற முடியும், இல்லைனாட்டி ஏற முடியாத மக்களே. கடைசியில் நம்ம தான் ஸ்டோன் வச்சுட்டு அந்த இடத்த மறுபடியும் தோண்டிட்டு வரணும். அது வந்து ஒரு கடுப்பு, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எல்லா லேடரும் எடுத்துக்குவோம். அவன் கேட்பான், நம்மளோட லேட்ரு தானே, சரி வச்சுக்குவோம். சரி கைஸ், இப்போ வெளியே வந்து இன்வென்ட்ரியில் அது எப்படா வெளியே வருது? வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கீழே அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாமல் லேட்ரு வச்சுட்டேன். அது வந்து நின்றுச்சு, லேட்ரு பட்டு நின்றுச்சு போல். இப்போ ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு
எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு எனக்கு தெரில. நானே ஒரு குத்து மதிப்பாக பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த தோன்றக்குள்ளாடி நைட்டே ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னு என் பிக்காக்ஸ் டூரபிலிட்டி கூடி பார்த்துக்கோங்க எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா தூங்கிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியே நிறையா மாபெல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம ஏரியாவில் மாபெல்லாம் ஸ்பானே ஆக மாட்டேங்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். சரி ஏதோ ஒன்று விடுங்க கைஸ். நம்ம வந்து இப்போ பிக்காக்ஸ் ஓடுது. எனக்கு பிக்காக்ஸை வச்சு உடைக்க தான் போகிறோம். ஆல்ரெடி இருந்த பிக்காக்ஸ் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது உடையிற நிலைமைக்கு வந்துருச்சு. அது சொல்கிறதுக்கு எவ்வளோ திக்கிட்டேன். இப்போ ட்ராப் டோர் வச்சுக்கிட்டு அதை மூடி விட்டுக்கலாம். வில்லேஜர் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அயன் டோர் தான் வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ராவும் ஒரு ஸ்பேஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா தேவைப்படும்னா எதுக்கு என்சாண்டிங் ரூமுக்கு செஸ்ட் ரூமுக்கு எல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நான் ஃபர்னஸ் ரூம் ஆக்க போகிறேன். செகண்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கேன். நிறையா பண்ணிக்கலாம். நான் வந்து கூடி சீக்கிரத்தில் நெதருக்கு போகலான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெதரோட என்ன சொல்கிறது, நெதருக்கு போனால் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் திக்கிட்டேன். சரி கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு டோர் செய்யலாமா என்ன? சரி வாங்க டோரே செஞ்சுக்குவோம். அயன் டோர் செஞ்சுக்குவோம். ஏன்னா சூப்பராக இருக்கும் அயன் டோரு. எப்படி செய்கிறது, ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டால் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. இப்போ 3 அயன் டோர் கிடச்சிருச்சு. ட்ராப் டோரையும் அயன்லேயே செஞ்சுருக்கலாம் போல். இப்போ நைட் ஆயிடுச்சு போல், தூங்கிடலாம். ஏன் ப்ரோ இவ்வளோ சீக்கிரமாக தூங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறதே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுது. அதை வந்து கட் பண்ணி போடுறக்குள்ளாட்டியும் நைட் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ லேட்டாக சீக்கிரமாக தூங்குறேன். இப்போ நம்மளுக்கு திறக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணுமே. சரி லிவர் செய்வோம். லிவர் தேவைப்படும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லிவரே செஞ்சுக்குவோம் கைஸ். அவன் கேட்பான் லிவரே செஞ்சுக்குவோம். இப்போ லிவரை வச்சுட்டு ஒரு அமுக்கமுக்கனா வந்துடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு லிவர் வச்சா ஒர்க் ஆகலையே. அப்போ இந்த சைடு வச்சு பார்ப்போம், ஒர்க் ஆகுமா. ஒர்க் ஆகலை. எப்படா ஒர்க் ஆகுது. ஓ கைஸ், ரொம்ப டென்ஷன் காமிக்குது. அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். டேய் ஓ கைஸ், ரொம்ப டென்ஷன் காமிக்குது இது. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இப்போ இதை தூக்கிடுவோம். இப்போ இதை ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுது. அப்போ இந்த சைடில் இருக்கிறத விட வெளி சைடில் இருக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டு போல். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபர்னஸ் ரூம் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. எனக்கு நிறைய ரீசோர்ஸஸ் தேவைப்படுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னஸ் வச்சு தான் எரிக்கணும். ஸ்மூத் ஸ்டோனு லைக் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கே தேவைப்படும்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரத்தில் ஒரு ப்ரூவிங் ஸ்டாண்டு செஞ்சு ப்ரூவிங் ரூமாக கூட மாற்றலான் இருக்கேன். என் ஐடியாவில் அப்படி தான் தோணுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிவு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க மக்களே. இப்போ என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த சைட்லையும் பண்ண போகிறேன். ஒரு 3 ஃபர்னஸ் வைக்கிற அளவுக்கு பண்ண போகிறேன். இது வந்து தாங்குகிற மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டே வச்சுட்டேன். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃபர்னஸ் ரூம் அண்டு அண்டர் கிரவுண்ட் பேஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே. பாய் பாய்.